வணக்கம். சிந்திக்க துணிக. கெடுவாய்ப்பா தமிழ் சமூகத்துல பெண்கள் அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை வெளிப்படையா பேசுறதே இல்ல. அப்படி வெகு சில பெண்கள் தான் தனக்கு நடக்கிற அநீதியை பொதுத்தளத்துல பேசுறாங்க. ஆனா இப்ப நம்ம பேச போற பெண் ரொம்ப துணிச்சலா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த அநீதிகளை மட்டும் இல்லாம பொது வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் அது போக அவங்களோட கலையில இருக்கிற சாதிய பாகுபாடுகளையும் ரொம்ப தெளிவா மக்கள்கிட்ட சமூக வலைதளங்கள் மூலமா பதிவு பண்றவங்க. வாங்க திருமதி பிரதிபா நடேசன் பாட்லி கிட்ட பேசலாம். வணக்கங்க. வணக்கங்க. உங்களோட சுருக்கமான அறிமுகம், நீங்க பிறந்த ஊர், உங்க படிப்பு, உங்க கலை சம்பந்தமா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாரி என்னுடைய பெயர் முனைவர் பிரதிபா பாட்லி. நடேசன்ங்கிறது விலக்கிட்டேன். அதுக்கான காரணங்களும் நெறைய உண்டு. சரி, பெண்ணியம் பத்தி பேசினாலும் என்னுடைய லாஸ்ட் நேம் வந்து என் கணவருடைய லாஸ்ட் நேம். அதுக்கான காரணங்களும் உண்டு. சரி. பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. அதுக்கப்புறம் அ முதுகலை படிப்புக்காக அமெரிக்கா போனேன். அங்க முதுகலை முடிச்சு, முனைவர் பட்டம் பெற்று 24 ஆண்டுகள் அங்க இருந்தேன். அங்க வந்து ஒரு 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 கல்லூரியில பேராசிரியரா இருந்தேன். சரி. விரிவா விரிவுரையாளர் அ தொடங்கி பேராசிரியர் வரைக்கும் போனேன். சரி, அதுக்கப்புறமா வந்து இப்ப வந்து யுகேல இருக்கோம். ஒரு 1 1/2 சரி. ஆ ஆண்டுகளா யுகேல குடியேறி இருக்கோம். சரிங்க. முதல்ல உங்கள்ட்ட நேர்காணல் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ரொம்ப காலமாவே எனக்கு இந்த பரதநாட்டியம் பரதநாட்டியம்ன்றது தமிழர்களோட கலை அப்படின்னு சொல்லப்படுறதுனால, அது சம்பந்தமா யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்றது என்னோட நோக்கமா இருந்தது. குறிப்பா எதுக்காகன்னா, ஆ பரதநாட்டியம் அப்படின்ற பேர் எப்படி தமிழர் கலைக்கு வந்தது அப்படின்ற தேடல்ல தான் ஆரம்பிச்சது. அப்ப அது பரதநாட்டியம் இல்ல. அது சதிராட்டம் அப்படின்றது சதிர் அப்படின்றது தான் தமிழர்களோட கலையா இருந்தது அப்படின்றது தெரிய வந்தது. அப்புறம் அது குறிப்பா இந்த காலகட்டத்துல பிராமணர்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கலையா மாறிட்டதா பார்க்க முடியுது. அப்ப எனக்கு இது சம்பந்தமா அந்த கலையில இருக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெளிவான விளக்கங்களும் தகவலும் கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் இணையத்துல உங்களை பத்தி தெரிஞ்சு இந்த நேர்காணலுக்கு கேட்டேன். என்னோட கேள்வி, ஆஹ் சதிராட்டம், தமிழர்களோட சதிராட்டம் எப்படி பரதநாட்டியம் ஆச்சு? எப்படி அது பிராமணர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு? இது வந்து நான் வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிடையாது. அதனால வந்து நான் சொல்றத கொஞ்சம் மானே தேனே பொன்மானை போட்டு எடுத்துக்கணும். சரி, என்னுடைய ஆராய்ச்சி எல்லாம் புள்ளியியல்ல. சரி. சதிர் வந்து ம் சில நூற்றாண்டுகளா இருந்தது. சதிர்க்கு முன்னாடியும் பரதநாட்டியத்தோட முன்னோடி சதிர். சதிருக்கு முன்னாடியும் நிறைய நடனங்கள் இருந்திருக்கு. ம், சதிர்ங்கிறது வந்துட்டு ஒரு மிடிவல் பீரியட்ல இருந்தது தான். எனக்கு தெரிஞ்ச ம், வரைக்கும். அது வந்துட்டு ஆங்கிலேய ஆதிக்கம் இருக்கும்போது, அது நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, அது குன்றிப் போயி, அதனுடைய பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா? ம், ஆடுறவங்க சதிர் கலைஞர்கள். அவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் வந்தது. ம், அதனால வந்து சதுர வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற அதாவது அதற்கான மானியங்கள், அதற்கான ம் அ சப்போர்ட் அந்த மாதிரியான ம், விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அந்த அந்த ம், காலகட்டத்துல. ம், அப்போ சிலர் என்ன செய்தாங்கன்னாக்க, இது பரதநாட்டியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய நடனம். ஆ தேர் வாஸ் அ நேஷனலைசேஷன் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ். அது ஒரு பெரிய அ இயக்கமா தொடங்குச்சு. அதனுடைய முன்னோடியா இருந்தவங்கள்ல ஒருத்தர் வந்து அன்னி பெசன்ட். ம், அன்னி பெசன்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பரதநாட்டியம் இந்த மாதிரியான ம் நடனங்கள வந்து நாம வந்துட்டு தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம், அதிலிருந்து தொடங்கினது தான். அப்புறம் அவங்களோட கூட இருந்த ருக்மிணி தேவி அருண்டேல், இந்த மாதிரியான சிலர் வந்து பரதத்த பழகி, அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, இந்த கலையோடைய நெறைய விஷயங்கள மாத்தினாங்க. பெயரும் அ அ அ உட்பட. அது மாத்திரம் இல்லாம, பரதநாட்டியம் ஆடுறவங்க இத நான் சொல்லல. அவங்க கிட்ட பயின்ற ஒருத்தர் சொன்னது. பரதநாட்டியம் ஆடுறவங்க
நல்ல ரெஸ்பெக்டபிள் மரியாதைக்குரிய குடும்பங்கள்ல இருந்து வந்தாக்க, பரதநாட்டியமும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னு அவங்க நெனச்சதால, நிறைய பார்ப்பன பார்ப்பன சிந்தனை உடையவர்கள வந்துட்டு, அவங்க வந்து தன்பால் இழுத்தாங்க. வந்து இத கத்துக்க சொல்லி. ஸோ, இப்ப வந்து பார்ப்பன ஆதிக்கம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் பரதநாட்டியத்துல இருக்குது. பரதநாட்டியத்துல இருக்கிறது பார்ப்பனீய ஆதிக்கம். அதாவது பார்ப்பனர் அல்லாதோர் கூட பரதநாட்டியம் செய்யும்போது, பரதநாட்டிய கலைஞரா இருக்கும்போது, அந்த ஒரு பண்பாட தான் அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து தே வாண்ட் டூ ஃபிட் இன். அ அதனால வந்துட்டு ஏன்னா நான் என்னுடைய நெ ம் நெறைய பதிவுகள்ல வந்து மக்கள் சொல்லுவாங்க, "நெறைய மலையாளிகள் இருக்காங்க. இந்த ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் இருக்காங்க" அப்படின்னு. நான் அவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை தமிழ்ல பேசி பாருங்க. அவங்க எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத, அவங்க விடைய வச்சே நம்ம கண்டுபிடிச்சு எழுதலாம். அவங்க எப்படி தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான தமிழ் பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். அது அது மாத்திரம் இல்லாம இப்ப நீங்க பரதநாட்டியத்தோட நெறைய தலைப்புகள் எல்லாம் பார்த்தாக்க சமன்வயா, ஆம் விசித்ரா, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான நெறைய வடமொழி ஆமா, சொற்கள் இருக்கிற பெயர்கள் தான் நெறைய பெரும்பாலும் இருக்கிறது. ஆமா. நமக்கு கிடைக்கிற மானியங்கள் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு கிடைக்கிற மானியங்களும் வந்துட்டு அவங்களுடைய அரசியல் எத நோக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து அடிப்படையா கொண்டு தான் நெறைய மானியங்கள் வழங்கப்படுது. சரி. பரதநாட்டியம் தமிழர்களோட கலை. அ தமிழ்நாட்டோட தேசிய நடனம் அப்படின்னு இருக்கு. ஆனா எப்படி தமிழர்களோட தேசிய நடனம், தமிழர்களோட கலை இந்த அளவுக்கு ஒரு தமிழர்கள் கிட்ட இல்லாம, தமிழர்கள்ட்டயும் ஆர்வமும் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம் இல்லையா? அது அ அ அது பெரும்பான்மையான ஒரு பேட்டர்னா அப்படின்னு பார்த்தா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்றது ம். வந்து சில இடங்கள்ல இருக்கலாம். ஆனா ஆஹா. பெரும்பாலும் இத வந்துட்டு ஆடிட்டு இருக்கிறவங்க நெறைய வந்து தமிழர்கள் தான். ம். என்னுடைய அ இது என்னன்னாக்க, இது நெறைய பேர்ட்ட பரவணும். அது அவங்க தமிழ், தெலுங்கு, ஸ்வஹிலி எது பேசினாலும் சரி. அது ம். நம்மளுடைய கலை நெறைய பேர்ட்ட பரவுறது நல்ல விஷயம். ஏன்னா, அப்போ ஆமா. அவங்களுக்கு நம்மளுடைய பண்பாடு பத்தி தெரிய வரும். அதனால அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இன்ஃபாக்ட் என்கிட்ட பயில வரவங்களே வந்துட்டு தமிழர் அல்லாதவர் வரும்போது வந்து எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து இப்ப நான் வந்து அமெரிக்கால இருக்கும்போது, இண்டியானா பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு செமஸ்டருக்கு நான் வந்து அங்க அ பேராசிரியரா பணிபுரிஞ்சேன். சரி, வெறும் சரி. நடனத்துக்கு. நான் என்னோட ம். பேராசிரியர் பயணம் வந்துட்டு புள்ளியியல்ல இருந்தாலும், இது வந்து இங்க ம். ஒரு சிறப்பு பேராசிரியரா ஒரு செமஸ்டர் போயிருந்தேன். ம். அப்போ நடனம் சொல்லி தந்தது எல்லாருமே அமெரிக்க மாணவ, மாணவியர் தான். 17 பேர் இருந்தாங்க. எல்லாரும் ம். அமெரிக்கன் அம் நடனம், மாடர்ன் டான்ஸ், கன்டெம்பரரி டான்ஸ், பாலே கத்துக்கிட்டு இருந்தவங்க. ம். அவங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்து, அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு சொல்லிக் குடுத்து, சில விஷயங்கள் அது ம். அவங்களால அ இட் வாஸ் ஒன்லி எ செமஸ்டர் இல்லையா? கடைசியில நான் சொல்லிக் குடுத்தது வந்துட்டு சங்க இலக்கியத்தில இருந்து அகநானூறு 82 பாடல் "ஆடு அமைக்கு" என்ற. எனக்கு வந்து ம். அத அவங்ககிட்ட விளக்கும்போது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா வந்து, நான் வந்து ஒரு 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 மதத்தோடைய கடவுள பத்தியோ, இல்லன்னா ஒரு ஜாதிய பத்தியோ, அந்த மாதிரி ஒரு பாடல் எடுக்காம, இல்ல ஜாதிய சிந்தனை இருக்க மாதிரி பாடல் எடுக்காம, ம். நம்மளுடைய சங்க இலக்கியத்த எடுத்து, அந்த மாணவ, மாணவியருக்கு சொல்லிக் குடுக்கும்போது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, ம். அதுல வர மான்கள் எப்படி இருக்கும்? அதுல வர மயில்கள் எப்படி அகவும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க புரிஞ்சுகிட்டு பண்ணும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால ம். ஐ அம் ஆல் ஃபார் இன்க்ளூசிவ் பிராக்டிஸ். ஆமா. தமிழ்நாட்டுல நீங்க போய் பார்த்தாக்க நெறைய பேர் இத வந்து கத்துக்கிறாங்க. தமிழர்கள் நெறைய பேர் ம். கத்துக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர் கத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய அவா. ஆனா எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் தமிழர்களும் கத்துக்கிறாங்க, மற்ற மொழிக்காரங்களும் கத்துக்கிறாங்க. சரி, நல்லது. நீங்க சொன்ன மாதிரி அதான். மாற்று மொழியினர் நம்ம கலைய கத்துக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆமா. நம்ம பரவலா இது எல்லா இடத்துலயும் போகணும். அப்ப நம்ம குறிப்பா வந்து இந்த தமிழர்கள் கத்துக்கிறாங்க அப்படின்றப்ப, அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, தமிழர்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சாதிய பாகுபாடுகள் எல்லா துறையிலும் இருக்கு. அப்ப பரதநாட்டியத்திலயும் தமிழர்கள் கத்துக்கிட்டாலும், அதுல சாதிய ரீதியா ஒடுக்குமுறைகள் அல்லது பாகுபாடுகள் பார்த்து
சொல்லித் தர்றாங்களா? அல்லது அங்க உள்ள சிக்கல்கள் என்ன? சாதிய ரீதிய சிக்கல்கள் என்ன? தமிழ்ல இலக்கணத்துல அழகான ஒரு சொல் இருக்கு. இந்த இடக்கர் அடக்கல் அப்படின்னு. அது ஆஹா. வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கவே முடியாது. ஏன்னா, அ ஒரு காலத்துல வந்துட்டு சாதியம்ங்கிறது வந்து இப்பவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டாங்குச்சியில தண்ணி குடுக்கறது. இப்ப வந்து அது பேப்பர் கப்புக்கு மாறிடுச்சு. அ அந்த அளவுக்கு மூஞ்சில அரைஞ்ச மாதிரியான சாதியம் நமக்கு இப்போ வந்துட்டு இல்ல. ம். பரதநாட்டியத்துல. பரதநாட்டியத்த பொறுத்தவரைக்கும். ஆனா வந்துட்டு, இந்த இடக்கர் அடக்கலா சாதியம் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஐ கால் இட் சொஃபிஸ்டிகேட்டட் காஸ்டிசம். ம். நேரா வந்து நம்மளுடைய ஜாதி பேர கேட்க மாட்டாங்க. எந்த ஜாதி அப்படின்னு. ஆனா அவங்க வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அது ம். ரொம்ப ரொம்ப மும்முரமா முயற்சி பண்ணுவாங்க. ம். அப்புறம் அது ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டாக்க, அவங்களுக்கு வந்து நம்மள எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ம். அவங்க நெறைய முறை கேட்டு, இல்லன்னா தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு அவங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கலன்னா, அவங்க உடனே வந்து முடிவு செய்யறது, சரி இவங்க வந்து பார்ப்பனிய சிந்தனையுடைய ஆள் கிடையாது. ம். பார்ப்பனரா இல்லையாங்கிறது இல்ல. நான் சொல்றது இல்ல. ம்ஹ்ம். பார்ப்பனிய சிந்தனையுடைய ஆள் கிடையாது. அதனால இவங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ம். அப்படிங்கிறது தான். ஸோ என்கிட்ட நான் வளரும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. என்னுடைய ம். பதிவுல கூட நான் போட்டிருந்தேன். சின்ன வயசுல யாரோ கேட்டாங்க, "இவ்ளோ நன்னா ஆடுறியே! நீ ஐயரா, ஐயங்காரா?" அப்படின்னு. ஏன்னோ அந்த 2 ம். விஷயங்கள் மட்டும் தான் வந்துட்டு ஒரு ஆள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியே. அம் அதே மாதிரி வந்துட்டு, "உன் முகத்துல அந்த ஐயங்கார் கலையே இல்லையே" அப்படிம்பாங்க. அதுக்கு அதுக்கு ஒரு தனி களமா இருக்கணுங்கிற மாதிரி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய நடக்கும். இப்போ நான் அமெரிக்கால இருக்கும்போதும் வந்துட்டு, அ ஏதோ அகதிகள் முகாம் மாதிரி என்கிட்ட பேச வர பரதநாட்டிய கலைஞர்கள் இல்லன்னா, ஒரு காலத்துல பரதநாட்டிய கலைஞர்களா இருந்தவங்க, மாணவியரா இருந்தவங்க சொல்றது, அவங்க எப்படி சாதியத்த வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது. ம். இப்ப மேரிலண்ட்ல என்னுடைய தோழருடைய மகள் ஒருத்தி இருக்கா. அவ சொன்னது ம்ஹ்ம். என்னன்னாக்க, அம் அவங்களுடைய கல்லூரியிலிருந்து பரதநாட்டிய போட்டிகளுக்கு போகும்போது கூட, மற்ற பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? அதாவது எல்லாரும் குழுமி ஒரு ஒரு பிரேயர் ஒண்ணு பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சரி நம்ம வந்துட்டு ம் பிராமண ஆதிக்கமுடைய சமஸ்கிருதத்துல, வடமொழியில வந்துட்டு நெறைய நாள் வந்துட்டு கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கிறித்துவ பெண் இருக்கா. அவளுடைய மொழியில சொல்லட்டும் அப்டின்னாக்க, அதுக்கான புஷ் பேக் இடம். இல்லன்னா ஓ! வந்துட்டு சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு, "உனக்கு உங்க தாத்தா, பாட்டி எல்லாம் எங்க வீட்ல சொல்ற மாரி கதைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ம். புராண கதைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ம்ஹ்ம். அதனால வந்துட்டு நீ பின்னாடியே நின்னுக்கோ. நீ வந்து நீ வந்து அதாவது வந்துட்டு ஒரு மாமை அ கொஞ்சம் நிறத்துல நிறத்துல அதிகமா இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ம். நிறத்துல அதிகமா இருக்கிறது தான் கருப்பு. நிறத்துல கம்மியா ஆமா. இருக்கிறது வெள்ள. ஆமா. இப்ப ஆமா. நிறத்துல அதிகமா இருக்கிற பெண்களையோ, ஆண்களையோ வந்து பின்னாடி நிக்க வைக்கிறது, ஒரு சீதை மாதிரியான ஒரு ரோலுக்கு குடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நெறைய நடக்கும். அதாவது வந்து ம். அது வெளிப்படையா காமிக்கிறது கிடையாது. ம். அதுதான் அதுதான் இதனுடைய மகத்துவமே. இது ஏன் இத்தன ஆண்டுகளா, இத்தன நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்குது இந்த சாதியம்னாக்க, ம்ஹ்ம். நம்மளால அத வந்துட்டு வெ அ ஒரு ஆராய்ச்சியாளரா, ஒரு சயின்டிஸ்ட்டா நான் சொல்றேன். யூ கேனாட் ப்ரூவ் இட் கன்க்ளூசிவ்லி. ம். ம். 100% சர்டனிட்டியோட இல்ல நான் இப்படி இருக்கிறதால தான் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்மளால வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால தான் என்னுடைய ம்ஹ்ம். ஒளிப்பதிவுகள்ல எல்லாம் நெறைய பேர் கேட்கிறது, இதனால தான் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் நடந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ம். எப்படி தெரியும்? அப்படிங்கிறது. ஆனா நமக்கு தெரியும். ஆமா. அதாவது வந்து ஆமா. இப்ப நீங்க வந்து அமெரிக்கால இருக்கீங்க. நீ நீங்க வந்து நிறவெறிய வந்துட்டு எங்கேயாவது சந்திச்சிருப்பீங்க. அது வந்து நம்ம ஆமா. நிறத்தால தானே நமக்கு தெரியும். நம்ம ஆமா. ஆமா. அத வந்து நிரூபிக்க முடியாது. ம். அதுதான் ம். இங்கேயும் நடக்குது. புரியுது, புரியுது. ஒரு ஹேஷ்டேக் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹேஷ்டேக் போட்டிருப்பீங்க. இது இது சம்பந்தமா பதிவுகள் போடும்போது, கலையில குறிப்பா பரதநாட்டியத்துல "சதி இருக்கணும், நாட் ஜாதி" அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ்டேக் இருக்கும். ம். இன்றைக்கு சூழல்ல பரதநாட்டியத்த வந்து அதாவது சதிர வந்து தன்வயப்படுத்தி, அ அதுல எப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரி சாதிய பாகுபாடுகள் இருக்கு. ஆனா அத வந்து வெளிப்படையா இல்லாம, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க ஒரு வெளிப்படையா மக்களுக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருக்காங்கன்றத பார்க்கும்போது, அந்த காலத்துல மற்ற கலைகள், மற்ற மெய்யியல் இந்த மாரி எல்லாம் எப்படி தன்வயப்படுத்தி இருப்பாங்கன்னு
புரிஞ்சுக்கிறதுக்கே இது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. ஆமாமா. இது கர்நாடக கர்நாடக இசையிலயும் நடந்திருக்கிற ஒரு விஷயம் தான். அது இசைவாளர்கள் கிட்ட இருந்து கர்நாடக இசைய வந்துட்டு இப்போ அதுதான் வந்துட்டு ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ம், அதாவது ஒரு ம். இடத்துல ஒரு குழுவினர் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யாராவது வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு, இந்த முதல்ல இருந்த குழுவினர் வந்து வெளியில போயிருவாங்க. இப்ப ஆமா. அவங்க வந்து திரும்ப உள்ள வரணும்னு நெனச்சாக்க, இப்ப சென்னையில நெறைய ஏரியாஸ்ல கூட அந்த மாதிரி இருக்கும். திரும்ப வரணும்னு நெனச்சாக்க, அவங்களால அந்த இடத்துல இடம் வாங்க முடியாது. முடியாது. ஆமா. அந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு தான் இதுவும். ஆமாமா. நீங்க கூட போட்டிருந்தீங்க. அர்பன் ஜென்ட்ரிஃபிகேஷன் தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு ஆமா. போட்டிருந்தீங்க. ஆமா. இப்ப நீங்க நீங்க ஒரு ஆசிரியர் ஆன பிறகு, நீங்க இந்த கலைய கத்துக்கிட்டு இருந்த காலத்துல பாகுபாடுகள் இருந்தது. நீங்க நெறைய கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது இல்லையா? ம். இப்ப நீங்க ஒரு ஆசிரியர் ஆயிட்டீங்க. அதுவும் அ வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப தமிழ் சூழல்ல இல்ல. அங்க உள்ள அந்த சாதிய ஒடுக்குமுறைகள தாண்டி வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு, நீங்க ஒரு ஆசிரியரா இந்த சாதிய பாகுபாடுகள் இல்லாம இன்க்ளூசிவ் நீங்க சொல்ற ஒரு எல்லாரையும் இணைத்த ஒரு கலையா இது கொண்டு போறதுக்கு எதுவும் முன்னெடுப்புகள் எடுத்தீங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். இன்னும் நான் மாணவி தான். இன்னும் நான் என்னுடைய ஆசிரியைட்ட கத்துக்கிட்டு தான் இருக்கேன். 35 ஆண்டுகளா கத்துக்கிட்டு இருக்கேன். சரி. என்னுடைய புரொடக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ற ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னாக்க, அம் குற்றால குறவஞ்சி செஞ்சோம். குற்றால குறவஞ்சி சாதாரணமா எப்படி பரதநாட்டியத்துல செய்யப்படும்னாக்க, அது வந்து ஒரு 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 ரிலீஃப். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு வர்ணம், தில்லானா அது மாதிரியான விஷயங்கள பார்த்துட்டு, அவங்களுக்கு ஒரு லைட் இதுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம். சிலர் நாட்டிய நாடகமாவும் அது செய்வாங்க. நெறைய பேர் அத செஞ்சிருக்காங்க. இப்ப எத்தன பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ம். குறவஞ்சியில வந்து அந்த வசந்தவல்லி தான் வந்து கதாநாயகி. குறத்தி ம். வந்துட்டு ஒரு ஒ அவளும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஆனா, அவ வரும்போது அவள காமிக்கிற விதமோ, இப்டி தலைய சொரிஞ்சுட்டு, அவள வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டமா தான் காமிப்பாங்க. சரி. அத வந்துட்டு நான் வந்து குற்றால குறவஞ்சி செய்தப்போ, அது வந்து ம். 70க்கும் மேற்பட்ட கலைஞர்கள வச்சு நான் பெரிய அளவுல செஞ்சேன். சரி. அதுல வந்துட்டு $2.2 மில்லியன் நிதி திரட்டினோம். ஆ ஓ! சேரிட்டிக்காக. தமிழ்நாடுல நல்லது, இருக்கிற சேரிட்டீஸ்க்காக. நல்லது. அதன் மூலமா. ஸோ அது செய்யும்போது என்னுடைய கதாநாயகி குறத்தி தான். அது ம். வசந்தவல்லி கிடையாது. அப்படிங்கிறதுல ம். எனக்கு ரொம்ப உறுதியா இருந்தது. ஸோ அதனால நல்லது. அவ வரும்போது அவளுக்கான இசை அது முக்கியம். ம். அ அதே மாதிரி அவளுடைய பாத்திர படைப்பு அப்படிங்கிறது எவ்ளோ முக்கியமானது அப்படிங்கிறத காமிக்கிறது. அதிலேயே நான் வந்துட்டு இருக்குவளை முறை அதையும் காமிச்சேன். அத அவ சரி. வந்து மறுக்கிறா மாதிரி. அவளுக்கு வந்து கொட்டாங்குச்சில தண்ணி குடுக்குற மாதிரியும், அவ அத மறுக்கிறா மாதிரியும், அதே மாதிரி ம். வீட்டுக்கு வெளியிலேயே நின்னு குறி சொல்லு அப்படின்னு சொல்ற ம். மாதிரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன். அப்போ அத நல்லது. பார்க்குற அடுத்த முறையினர் இருக்காங்க இல்லையா? இந்த நாடகத்துல வந்துட்டு அ 3 வயதிலிருந்து 46 வயது வரைக்கும் மக்கள் இருந்தாங்க. ம். நடன கலைஞர்கள், சரி. கலைஞர்கள். சோ, அப்ப சின்ன வயசு குழந்தைங்க பார்க்கும்போதும் சரி, அந்த பள்ளிக்கூடம் போற அமெரிக்கால பள்ளிக்கூடம் ம். போற குழந்தைங்க பார்க்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து கேள்வி வரும். ஏன் இது நடக்குது? அவங்க ஒத்திகையில உட்கார்ந்து 3 மணி நேரம் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் ஆமா, பார்க்கணும். ஆமா. வாரம் அத பார்க்கணும். அப்ப அவங்க ம். கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இது why is ம். she getting it in a coconut shell? That's so cool அப்படின்னு. அது கூல் கிடையாது. அது என்ன ம். பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு விளக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு. ஆமா, ஆமா. ம். அதே மாதிரி நான் வந்து சாதி மட்டும் இல்ல, மதம் சார்ந்த விஷயங்கள் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். ம். நடனத்துல. இப்போ அது எதுவுமே நான் செய்யறதில்ல. ம். சாதி, மதம் எதுவுமே இல்லாத ஒரு நடனத்த தான் என்னுடைய அந்த நடன பயிற்சி தான் என்னுடைய நடனம். அ ம்ஹ்ம். அதனால சங்க இலக்கியத்துல இருந்து நெடுநல்வாடையில இருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். அகநானூறு பண்ணியிருக்கோம். அதே ம். மாதிரி வந்து நற்றிணை 45 நற்றிணை 45 ஒரு ரொம்ப அழகான செய்யுள். ஏன்னா, அது வந்துட்டு ம். சாதிய பாகுபாடுகள ரொம்ப அழகா காமிக்கிற ஒரு செய்யுள். ஸோ அந்த சரி. மாதிரியான விஷயங்கள் எடுத்து செய்யறதால, இப்போ ஆஃப் கோர்ஸ் என்னுடைய அடுத்த முயற்சி வந்துட்டு 1000 விழுப்புண்கள். ஆங்கிலத்துல 1000 பேப்பர் கட்ஸ் அப்படின்னு. அது வந்துட்டு பாலியல் வன்கொடுமைய பத்தின ஒரு ம் ஒ சரி. ஒரு நிகழ்ச்சி. ஸோ நமக்கு எடுத்து பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதே ராமரையும், கிருஷ்ணரையும், அ ம். விநாயகரையும் வச்சு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, ஆமா.
சரியா சொன்னீங்க. என்னோட நண்பர் கூட சமீபத்துல அவங்களோட குழந்தைக்கு இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணுவாங்க இல்லையா? ம். அதுல பொதுவா வந்து வடமொழியில தான் எல்லா பெரும்பான்மையான பாடல்கள் இருக்கும். அவர் வந்து ஒரு தமிழ் தேசியர். அவரோட குழந்தைக்கு வந்து முழுமையா தமிழ் பாடல்கள வச்சு எ ஆ. அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப பாடல் இயற்ற சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு. அ ம். இது மூலமா பார்க்கிறவங்களுக்கு நான் அத கூட சொல்லுவேன். பொதுவா ஆமா. அரங்கேற்றம் பண்றவங்க இந்த முயற்சி எடுக்கலாம். நம்ம முயற்சி ஆமா. எடுக்கும்போது அந்த மாற்றங்கள் நடக்கும். என்னுடைய மாணவிகள் எல்லாருடைய அரங்கேற்றத்திலயும் முழுக்க முழுக்க தமிழ் பாடல்கள் மட்டும் தான் எடுப்போம். அது மட்டும் நல்லது. இல்லாம என்னுடைய அடுத்த மாணவியுடைய அரங்கேற்றத்துல எல்லா பாடல்களும் மதசார்பற்ற பாடல்கள். இதுக்காக ஆ எழுதப்படல. சங்க இலக்கியத்துல இருக்கு. இருக்கு, பாரதிதாசன் இருக்கு, நெறைய பாடல்கள் இருக்கு. தமிழ்ல ம். வந்துட்டு மத சார்பற்ற, சாதி சார்பற்ற பாடல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அவ ஆமா, ஆமா, அதுதான் தமிழுடைய சுவையும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஆமா. பாடல்கள்ல தான். தெருவில் வாரானோ, என்னை சற்றே திரும்பி பாரானோ, அதுல வந்து ஒரு செய்யுள் அழகு பெருசா ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் இருக்கு. அது இல்லன்னு ம்ஹ்ம். சொல்லல. ஆனா வந்துட்டு அத வந்து நாம ஒப்பிட்டு பார்த்தா, "ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கின்" அப்படின்னு வந்துட்டு அகநானூறுல வர பாடல் வந்துட்டு அவ்ளோ அழகா இருக்கு. அந்த ம். தமிழுடைய அழகு, அந்த வனப்பு, அம் அ கற்பனை. இயற்கைய பத்தினது, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது, இட் இஸ் யுனிவர்சல் ஆமா. இல்லையா? ஆ சோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, இதன் மூலமா சொல்றது, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம்? அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி தரோம் அப்படிங்கிறது. ஏன்னா, அடுத்த தலைமுறைக்கு நான் என்னோட ப மாணவிகள் கிட்ட வந்து சில சமயம் அம் ட்ரடிஷனல் அ அ டான்ஸஸ் சிலது நம்ம சொல்லி தந்தே ஆகணும். ஏன்னா, அந்த அ அ ஏன்னா எனக்கு மத நம்பிக்கை இல்லங்கிறதுக்காக அத நான் அவங்க மேல திணிக்க முடியாது. நான் சொல்லிக் ம். குடுக்குறேன். இதெல்லாம் வந்து சாதாரணமா சொல்லிக் குடுத்து தான் அ ஒரு அரங்கேற்றத்துக்கு தயாரிக்கிறது இருக்கும். அதனால அது ஏன்னா நாளைக்கு அந்த அந்த பொண்ணு வெளியில போய் அந்த பொண்ணோ, பையனோ வெளில போய் ஆடும்போது, "என்ன இது கூட தெரியாதா? சுவாமிநாதன் ரெடிமே கூட தெரியாதா?" அப்படின்னு அவங்க கேட்கக்கூடாது இல்லையா? அதனால ஆமா. நான் சொல்லி தந்துருவேன். சொல்லி தரும்போதே நான் அம் என்னுடைய ம். எண்ணங்கள் எல்லாமே அவங்க அவங்க கிட்ட பிரதிபலிக்கிற மாதிரி அத சொல்லிடுவேன். ஆனா, அது பண்ணும்போது கூட இப்போ "அத்தன் அடித்து வைதாலும் என்ன, ஆத்திரப்படுகிறாய் பெண் புத்தியாலே" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ரொம்ப ம். ரொம்ப பிரபலமான ஒரு பதம் அது, ம்ஹ்ம். பரதநாட்டியத்துல. அது சொன்னா எனக்கே அந்த பாட்டு பிடிக்காது. நான் சொன்னாக்க என்னோட மாணவியர் வந்துட்டு, "வாட் நான்சென்ஸ்! Why would he hit me and why can I not get angry as a girl? This is silly" அப்படின்னு. அது ரொம்ப ஆமா. வாஸ்தவம் தானே. நம்ப நம்ப எதுக்கு அத சொல்லி தரணும்? அது ம். ம். பாரம்பரியம், பண்பாடு அப்படிங்கிறதுக்காக பண்பாட்டுல எது பண்பட்டுக்கிட்டே வர்றது தானே பண்பாடு. ம். பேராசிரியர் கருணானந்தம் சொல்ற மாரி. அந்த பண்பட்டுக்கிட்டே வராம பழையதையே வந்துட்டு அது வந்துட்டு நம்ப ம். பரிணாம வளர்ச்சிக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருந்தாக்க, நம்ம ஏன் அத இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கணும்? நீங்க இந்த ஆவணப்படம் அடுத்த படைப்பு உங்களோட ஒரு முயற்சி இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஆவணப்படம் டர்ட்டி சீக்ரெட்ஸ் அழுக்கான அந்தரங்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படம் வெளியிட்டிருந்தீங்க இல்லையா? அ அத அத முழுமையா பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு ஒரு பெண் குழந்தைகள் உள்ள ஒரு அப்பாவா எனக்கு அது ரொம்ப அ அத உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப இதா இருந்தது. மன வலிய தரக்கூடிய ஒரு இதா இருந்தது. அது மூலமா நான் தனிப்பட்ட முறையில என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அ எல்லா வயசுலயும் பெண் குழந்தைகளுக்கு அநீதிகள் இருக்கு. அப்ப அவங்கள சுத்தி இருக்கிற சமூகம் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தான் என்னோட சிந்தனையா இருந்தது. ம். ஏன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து இப்ப நீங்க உங்களோட இதுலயே பாத்தீங்கன்னா 6 வயசு சொல்றீங்க. அப்ப எனக்கு 7 வயசுல பெண் குழந்தை இருக்கா. அப்ப அவனால என்ன பண்ண முடியும்? இப்ப ம். அந்த அநீதிய அவனால எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் இருக்கேன். அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப அந்த சமூகம் என்ன பண்ணுச்சு? அப்படின்ற கேள்விகள் தான் எனக்கு அதிகமா வந்தது. அ அ உங்கள்ட்ட நான் கேட்கிற கேள்வி, இந்த ஆவணப்படத்தோட நோக்கம் அ என்னவா இருந்தது? நீங்க இது பண்ணும்போது. அ தமிழ் சமூகமே இது 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 இதுக்கு காரணமா? அல்லது வந்து அதுலயும் சாதிய சிக்கல்கள் இருக்கா? கொஞ்சம் அத பத்தி சொல்லுங்களேன். ஆம். இது வந்துட்டு ஆணாதிக்க சிந்தனை தான் அதுக்கு காரணம். அது தமிழ் சமூகத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. ம்ஹ்ம். அதனால தான் என்னோட டர்ட்டி சீக்ரெட்ஸ் அழுக்கான அந்தரங்கங்கள்லயும் சரி, இப்ப நான் செய்யற 1000 பேப்பர் கட்ஸ் 1000 விழுப்புண்கள்லயும் சரி, அ நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, இது வந்துட்டு இத நான் மேலை நாடுகள்ல செய்யறதால, வெளிநாடுகள்ல செய்யறதால, இது இங்க நடக்கலன்னு கிடையாது. எல்லா ம். இடத்துலயும் நடக்குது. ஜிசெல் ம். பெலிகோ இருக்காங்க பிரான்ஸ்ல.
அவங்களுடைய அ கதை வந்து எவ்ளோ மனவலிய நமக்கு குடுக்குது. எப்படி ஒரு அதிர்ச்சிய நமக்கு குடுக்குது. ம். அதாவது அதாவது மேலோங்கிய சமூகம், அ முற்பட் அ ம முற்போக்கு சிந்தனை முன்னேறி ஒரு பிரான்ஸ் சமூகம். ம். அதாவது இங்கிலாண்ட கம்பேர் பண்ணா, அமெரிக்காவ கம்பேர் பண்ணாலாம் முற்போக்கு சிந்தனை அதிகமா இருக்கிற ஒரு சமூகம் பிரான்ஸ். அங்க இது மாரி நடந்திருக்குனாக்க வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்குது. ஆம். அதனுடைய ஆம். அதனுடைய வடிவம் வேறு, அது ம். நடக்கிற முறை வேறு. அவ்வளோதானே தவிர, எங்க எல்லா இடங்கள்லயும் நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதற்கு ம். காரணம் ஆணாதிக்க சிந்தனை. இதற்கு ம். காரணம் வந்து, அ ஒரு பெண்ணுடைய உடல் வந்து தன்னுடையது அப்படின்னு நம்ம கருதுறது தான். அது வந்து ம். அவங்க போடுற உடையிலயும் சரி, உடுப்புலயும் சரி, அவங்க நடக்கிற விதம், அவங்க கூந்தல் வந்துட்டு விரிச்சு விட்டுருக்காங்க. நான் சின்ன வயசுல வளரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, "தலைமயிர பின்னு" அப்படிம்பாங்க. ம். ம். அத தலைய விரிச்சு விடுறது கூட வந்துட்டு சுதந்திரம் இல்ல. ஒரு தடவ நான் என்னுடைய தோழி வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ம். கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்ல அவங்க வீட்டு பால்கனில நின்னு நான் தல சீவிட்டு இருந்தேன். ம். அப்ப சீவிட்டு உள்ள போறேன். அவங்க அப்பா வந்துட்டு மெதுவா எனக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக மெதுவா அங்கேருந்து வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. அங்க யாராவது ஆம்பள பசங்க நிக்கிறாங்களா? அதனால தான் நான் தலைய அங்க வந்து வாரினேனா, ஓ! அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு. ம். சோ, நாம எல்லா விதத்திலயும் பெண்கள கட்டுப்படுத்தி தான் வைக்கிறோம். அது ம். வந்துட்டு நம்ம வெளியில சொன்னாலும் சரி, சொல்லலனாலும் சரி, அண்ட் இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஆ அது வந்துட்டு பெண்ண அடிக்கிறதுல, துன்புறுத்துறதுல தான் இருக்குன்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம சொல்லிட்டே தான் வரோம். ம். அதனால வந்து இது ஆணாதிக்க சிந்தனை தான் இதுக்கு காரணம். பாதிக்கப்படுற பெண்கள் இத வெளிப்படையா பேசணும் 1. 2வது இந்த சமூகம் திருந்தணும். அதுதான் ஒரு அல்டிமேட் கோல் இல்லையா? ஆமா, அத நோக்கி தான் நம்ம இந்த பதிவுகள் போடுறோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். ஆமா. அ இத வந்து ஒரு தனிப்பட்ட அ மனிதர்களா நம்மளோட வாழ்க்கையில அ மாற்றங்கள கொண்டு வரணும். சமூகத்துல மாற்றம் கொண்டு வரணும். அ ஆனா எந்த ஒரு சிக்கலுக்கும், சமூக சிக்கலுக்கும் தனிப்பட்ட நபர்கள் ஒரு அளவுக்கு மாற்றங்கள கொண்டு வர முடியும்னு நான் தனிப்பட்ட முறையில நம்புறது. தனிப்பட்ட நபர்கள் ஓரளவுக்கு மாற்றங்கள கொண்டு வர முடியும். ஆனா அந்த அரசு வந்து அ சட்டதிட்டங்கள் மூலமா, அவங்க நடவடிக்கை மூலமா வந்து இத இன்னமும் நல்லா சீர்திருத்தி கொண்டு வரலாம் அப்படின்றது என்னோட கருத்து. குறிப்பா எ எ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, பொள்ளாச்சியில வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமா. அது மாதிரி தொடர்ச்சியா நடக்கிறது உண்டு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் செய்தி ஊடகங்கள்ல வந்ததுனால அத நான் ம். குறிப்பிட்டு சொல்றேன். அரசு என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து இந்த மாரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட அரசு வந்து அத அரசியலா அதாவது அரசியல்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாக்கரசியல், ம். சாதிய அரசியல் அது மாரி தான் பார்க்குறாங்க அப்படின்றப்ப, பெண்களுக்கான உண்மையான பாதுகாப்பு, தீர்வு இத நோக்கிய சட்டதிட்டங்கள், சட்டமன்றத்துல இத பத்தி பேசுறாங்களா? அல்லது மக்கள் மன்றத்துல இத பத்தி பேசுறாங்களா? தீர்வுகள நோக்கி நகர்றாங்களா? அப்படின்றது இல்ல. கடுமையான சட்டங்கள் இல்ல. அப்படியே ஆட்கள் வந்து இத தவறு செய்தவங்க புடிபட்டாலும், அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. கேட்டா கட்சி ரீதியா பாக்குறாங்க. இந்த கட்சிய சார்ந்து இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அரசோட பங்கு இதுல என்னவா இருக்கணும்? ம். நல்ல கேள்வி. ஏன்னா, அ நான் நான் வந்து கடுமையான புள்ளியியல் பேராசிரியையா சொல்றேன். ம். கடுமையான சட்டங்கள் இருக்கிற நாடுகள்ல தான் வந்துட்டு பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அதாவது ஓ! கடுமையான நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. ம்ஹ்ம். அம் கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் ம்ஹ்ம். மரண தண்டனை. மரண ம். தண்டனை இருக்கிற நாடுகள்ல தான் வந்துட்டு குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. ம்ஹ்ம். மரண தண்டனை இல்லாத நாடுகள்ல ஒரு நார்வே, ஸ்வீடன் நம்ம நார்டிக் கன்ட்ரீஸ் கூட ஐ மீன் விட்டுருவோம். பட் மற்ற மரண தண்டனை இல்லாத நாடுகள்ல குற்றங்கள் குறைவா இருக்கு. அதனால மரண தண்டனைங்கிறதோ, கடுமையான தண்டனைங்கிறதோ வந்துட்டு இட்ஸ் நாட் அ டிட்டரண்ட் ஃப்ரம் கிரைம். ம்ஹ்ம். ம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தாக்க நமக்கு அதுதான் தெரியுது. இந்த மாற்றம் வந்துட்டு எல்லா இடங்கள்ல இருந்து வரணும், என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அ அரசுக்கு கண்டிப்பா வந்து கடமை இருக்கு. அது செய்யணுங்கிற கடமை இருக்கு. ஆனா வந்து இது ஒரு ஒரு மனிதனுக்கும்
அந்த கடமை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல குழந்தைங்கள வளர்க்கும்போது கூட வந்துட்டு அ தம் அ அதாவது வந்துட்டு நான் நெறைய வீடுகள்ல பார்த்துருக்கேன். எங்க எங்க வீட்ல அந்த மாரி நடந்தது கிடையாது. தோழர், தோழியர் வீடுகள்லலாம் வந்துட்டு முதல்ல ஆம்பளைங்க சாப்பிடுவாங்க. ம். அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடுவாங்க. ம். ம். ஆம்பளைங்க ஆமா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி பொம்பளைங்க சாப்பிட்டுட்டாக்க, அங்க ஒரு கலேபரமே நடக்கும். யாருகிட்ட ஆமா. இருந்து? மாமியார்கள் கிட்ட இருந்து. ம். 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 இல்லையா? ஆமா. சோ, யாரு யாருக்கு எதிரி? அப்படிங்கிறது தான் இதுல பெரிய கேள்வியே. ஆமா. அதனால ஆமா. நாம எல்லாருமே மனித நேயம்ங்கிறத வந்துட்டு முதல்ல உணரணும். அது ரொம்ப ம். முக்கியமான விஷயம். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் படாத கஷ்டமா?" அப்படின்னு. சோ இந்த பிரச்சனை தான் நான் படாத கஷ்டமா உனக்கு? அப்படின்னு நம்ம வந்து மற்றவங்களுடைய கஷ்டங்கள வந்துட்டு, அம் ஈஸியா எடுத்துக்கிறதால அதாவது வி இன்வாலிடேட் தேர் ம். எக்ஸ்பீரியன்ஸஸ் வெரி ம். ஈசிலி. சோ மனித நேயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது குடும்பங்கள்ல இருக்கணும், தோழமையில இருக்கணும். ஆ அது வந்து ஆசிரியர்கள் கிட்ட இருக்கணும், பள்ளிகள்ல இருக்கணும். ம். ஆம் நம்ப எழுத்தாளர்கள் கிட்ட இருக்கணும். நம்ப நம்ப ஊர நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, திரைப்படம் அ ஆமா. திரைப்படத் ஆமா. துறையில இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கணும். ஆனா நம்ம ம். பார்க்கிறது என்னன்னாக்க, சமூகத்துல இந்த மாதிரி பொறுப்பு இருக்கிற பதவியில இருக்கிறவங்க பதவினாக்க நான் வந்துட்டு அரசியல் பதவி மட்டும் சொல்லல. ஒரு அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணன், தங்கை ம். இந்த மாதிரி யாரா வேணா இருக்கட்டும். மாமனார், மாமியார், ஆசிரியர் அவங்க எல்லாமே அவங்க பொறுப்ப வந்துட்டு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. எளிதா ம். எடுத்துக்கிறாங்க. அதுதான் ம். பிரச்சனை. ம். இல்லையா? சோ அதனால வந்து இதனால இது இன்னைக்கு செய்யறதால வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணரணும். அதுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு ஆமா. விஷயம் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். அ ம். இன்னொன்னு வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய பயத்துல இருந்து வெளியில வரணும். ஆனா அவங்க ஏன் பயப்படுறாங்கங்கிறதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. அ ஆமா. இப்போ ஒண்ணும் இல்ல. நானே சமூக ஊடகத்துல வந்துட்டு என்னுடைய ஒளிப்பதிவுகள போட்டாலும், அ ம். அத வந்துட்டு நெறைய பேர் ஆதரிக்கிறாங்க. ம். அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஆனா சிலர் வந்துட்டு சில ஆண்கள் அ ம். மிக மிக கடுமையான சொற்கள சொல்றாங்க. அப்ப நாம அத பார்க்கும்போது நமக்கு தோணுது, உ உங்க மனசுல எதனால இவ்ளோ வலி? அப்படின்னு தான் ம். நமக்கு கேட்க தோணுது. அதாவது, "நீ ஒரு லூசு போயா" அப்படின்னு நம்ம சொல்றத விட, எங்கேருந்து உங்க மனசுல அவ்ளோ ஒரு வலியும், வேதனையும் இருந்து, இவ்வளவு கசப்பான ஒரு வெளிப்பாடா அது வெளியில வருது? ஆமா. அப்படிங்கிறது ஆமா. தான் அந்த கேள்வி இல்லையா? சோ அதனால ஆமா. வந்து ஐ மீன் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஆனா வந்துட்டு நம்ம எல்லார்கிட்டயும் அந்த பொறுப்பு இருக்கு. சாதாரணமா திரைப்படங்கள பார்த்து தானே நம்ம எல்லாரும் வளர்ந்தோம். அது நம்ம ஆமா. நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய பண்பாட்டு, கலாச்சார பிரதிநிதியா இருக்கு. சோ ஆமா. அது எடுக்கிறவங்களுக்கும் அதனுடைய பொறுப்புணர்வு இருக்கு. பொறுப்புணர்வு இருக்கணும். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும், அ இந்த அ பரதநாட்டியத்துல உள்ள சாதிய ரீதியான சிக்கல், அம் அ தனிப்பட்ட அ ம் பெண்களுக்கு அநீதிகள் சமூகத்திலயா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப தெளிவா, ரொம்ப துணிச்சலோட பதிவு நீங்க போடுறத பார்க்கும்போது, குறிப்பா என்னைய மாரி பெண் குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அது பெரிய ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய செய்தியா தான் இருக்கு. ம். ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்புக்கும், உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட முன்னெடுப்புகள் வரக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாத்துக்கும் வெற்றி பெறணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அ அ மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம உறுதியா நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. நிச்சயம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.